நண்பர்களுக்கு வணக்கங்க. அதாவது நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்தோட நம்ம ஆட்டுக்கு பொங்கல் தாங்க வைக்க போகிறோம். அதாவது உண்மையிலே நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவன் இந்த ஆடு தான். இந்த ஆட்டை வச்சு தான் நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். வருடத்தில் ஒரு நாள், இந்த நாள் அதுவும் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு பட்டி பொங்கல்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் நம்ம ஆடுகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக இந்த பொங்கல் வைக்க போகிறாங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். சின்ன செம்பு கட்டு சூடாங்க பத்தவை. கண்டுக்கார் கொண்டாட்டி வந்து சான் நடுவானாலும் நேரம் இருக்க தம்பி தீ எடுத்து விடுப்பா. வரேன். இந்த வரேன். பாய்ஸ் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துட்டாங்க. குட்டி தாடு பூரா வந்துடுச்சு. குட்டியை திறந்து விடணும். இப்போ எங்களுக்கு இன்னைக்கு பொங்கல், ஆட்டுப்பொங்கல். கீதாரி வந்து கொண்டிருக்கிறார். மேய்ச்சலுக்கு போன ஆடு ஃபுல்லாக வந்துருச்சு தன்னோட குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு. கிளம்பி வந்துருச்சு. வாங்க எல்லாரும். அதை பாரு, அங்கே கம்பி வேலிகளை வேண்டுகிறது. அவ்வளவு ஒரு குட்டி உள்ள கிடக்கு. இந்தாடா இது. ரெண்டு குட்டி
அதான் முதல்ல எடுத்து விடு. கூடு கூடு ஏய் ஏய் சு போ போ அங்கிட்டு வா. ஏய் ஓடு ஓடு ஓடுங்க ஓடுங்க. சரி ஆடு குட்டி செவைய விட்டுட்டேன். அப்படியே அங்கிட்டு பொங்கல் நடந்துக்கிட்டு இருக்கு, போய் பார்ப்போம். சூடா இருக்கும். ஆட்டை மடக்கிட்டு நம்ம எரு கிடக்கா. ஆமாப்பா 6 வருஷம் கூட்டினேன். இது கொஞ்சம் அணைச்சி நீ கொஞ்சம் கட்டியாக இருந்து. சரி சரி கொசு வலை இருக்கு. ஓடிடுறேன் அங்கே ஓடிடுறேன். நீ நினைக்கிற மாதிரி தான். மிளகாயில பொங்க போதே. ஓடியாங்க ஓடியாங்க எல்லாரும் கொலை வாட ஓடியாங்க. ஓய் பொங்கிருச்சு பொங்கிருச்சு. என்னடா அது எங்கிட்ட இருந்து சத்தம் கேட்குது. ஐயோ நம்ம பானை என்ன பொங்கலையே. ஜி ஏன் பானை தான் ஃபஸ்ட்டு பொங்கியிருக்கு. எந்த மொழியில் பழங்கி பொங்கியிருக்கு? இன்னும் பெரிய பானை பொங்கலை. பொங்க போதுமா அது? பொங்க போகுது. பொங்கிருச்சு பொங்கிருச்சு. அது என்ன சொல்லணும், பால் பொங்க பட்டி பொங்க அப்படின்னு சொல்லணுமோ? பால் பெருக பட்டி பெருக. பொங்கிருச்சு பொங்கிருச்சு. இரு நல்லா பொங்கட்டேன். அங்கிட்டு மழை மழை நான் போட்டு தாக்கிடுச்சு அது. பொங்கிருச்சு மாலா. உனக்கு ஏ காலையில நான் பார்த்தேன். இங்கே பொங்க பானை இருக்கு, அங்கிட்டு வந்துரு வா. இங்கிட்டு வா இங்கிட்டு வா. பொங்க பானைக்கு நீ பொங்க வச்சிடாத அப்புறம். இங்கே ஒரு ஆள் கலைஞ்சிருச்சு. இரு இரு கூல் 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 கூல். ஓகே கூல் கூல் கூல். கூட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு. ஆட்டுக்குன்னா அன்னைக்கு பொங்கல் இல்லை, கருப்புக்கு தான் பொங்கல். காதை இருக்கு எனக்கு பொங்கலுக்கு, கருப்புக்கு. மறுபடியும் காற்று ஓவராக இருக்குது. சிலிண்டர் சிம்மில் வைங்க சிலிண்டரை. சாமான் பிசு சோளம் திருப்பி இலக்க போட்டுறா. எல்லாத்தையும் இதிலே போட்டுருவா. அந்த உரலை வச்சா இடிக்காமா? இது என்ன முத்தண்டியா இருக்கு, முட்டை முட்டமா? அப்படியே கொட்டிடுவோமா? முண்டை பெருசு பெருசா இருக்கு, கட்டி கட்டியா கரைஞ்சிடும் சூப்பர். இது வரேன் ஒரு கட்டியை மாற்றிக்கோ.
வாங்க. எல்லாம் சேர மட்டும்லாம் பண்ணுங்க. ஆட்டங்கிட்டு பற்றிட்டு வாங்க. பொழுது அடையுது. கிழங்கு சுட வைக்கணும் படையலுக்கு. சின்ன பானை இறக்கியாச்சு. ஒரு நெய்யை ஊற்றிட்டு இன்னும் கரையில் வெள்ளக்குட்டி ஹாய் வில்லம்பு. என்னது கயிறு சரியா? கிழங்கா கயிறு இதை வச்சு கட்ட போடு. எங்க கிழங்க சுட்டியாச்சா? இந்த அடுப்பில் இருக்கு. கயிறு போடுங்க. ஆட்டை பற்றிக்கிட்டு வாங்க. அடுப்பை மூடி போட்டுறாதீங்க. எல்லாம் அங்கிட்டு இது எல்லாமே அங்கிட்டு போயிடணும். அப்புறம் தான் ஆடுகள் வரும். ஓகே, இறக்கியாச்சு பானை எல்லாத்தையும். போயிட்டு அடுப்பத்தை போய் பார்த்துட்டு வரும். விளைங்க வா. போங்க போங்க போங்க. இப்போ என்னென்னா நம்ம பொங்க வச்ச பானையை வந்து தாண்ட விடணும். அந்த உப்பு மிளகாயும் போட்டாச்சு. அந்த புகையில் தாண்ட விடணும். இப்போ ஆட்டை அப்படியே தாண்டிட்டு அந்த இதுக்குள்ளே போயிடும், தார்பாய்க்குள்ள. ஆட்டை பத்தியெல்லாம் என்ன வாங்கிக்கிறியா? இந்த ஆடு அந்த புகைக்கு உள்ளே போக மாட்டேங்குது, பயப்படுது. தீ எரியவும் பயப்படுது. ஏய் அங்கிட்டு போ, இங்கிட்டு ஓடுதுங்க. ஏய் ஏய் எங்கே வரு சார்? இந்தா ஓடு, ஓ போ போ. யோசிக்குது உள்ள போக. தாண்டிடுச்சு தாண்டிடுச்சு. காத்தடி நெறி ஏறுது. சூடாங்க சூடா சூடம் முன்ன தானே இருக்கு. அதெல்லாம் இருக்கு. எல்லாம் ஒன்று ஒன்றா வை காட்டலாம்.
10 வைப்பேன் பேசாமல் இரு நீ ஒன்று ஒன்றா சொல்லிக்கிருக்காம. எடு தீயில்ல சாம்பிராணி போடு. சாம்பிராணி எடு, தூவக்காய் எடு. இது அங்கே கங்கு இல்லைம்மா, கந்து இருக்கிற மாதிரி பெருசாக வச்சுருக்கா. கங்கு தான் அந்த இதை போட்டு அப்படியே இது ஒன்றுங்க சாமி விடுங்கப்பா. உடைங்க. அப்பா இது குட்டியை பிடிங்க, குட்டியை பிடிங்க. அதான் இந்த பிடிச்சிக்கிறவன் சாமி கும்பிட்டுட்டேன். அது ரெண்டும் அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் இது பண்ணுங்க. அதாவது லைட்டை வச்சிருந்துச்சு. வாங்க லைட்டு வச்சு சின்ன லைட். லைட் எடுத்தாங்க சோத்துல இருந்துச்சு, சோத்து பானையில். அதில் வேறு கூடையில் வேறு இருந்துச்சு. கொண்டா லைட்டு ஃபுல்லாக மண்ணாக இருக்குப்பா, அப்புறமா கழட்டி சுத்தம் பண்ணிடுங்க. ஆமாம், அந்த பய ஓட்டு கீழே ஓட்டு. அது குட்டி பிடிக்க போகிறாப்பா. எந்த குட்டினா இந்த வருஷத்தோட பெருவ குட்டி, பொட்டைக்குட்டி. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பொங்கல் விழா. அதுக்கு இப்போ என்னென்னா அதுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அதுக்கு பொங்கல் ஊட்டி விடுவோம். வரேன் பிடிங்க பார்த்து தலைவனுக்கு குளிப்பாட்டிட்டியல்ல காலையில். தண்ணி நிறையா ஊற்றி தண்ணி இந்த வாழைப்பழமா பொங்கச்சோத்தையும் வச்சு நல்லா சுற்றி விட்டுரு. கையில் இருங்க பொட்டு வைக்கணும் இருக்கு. எவ்வளோ இருக்கு? நல்லா தடை விடு. வரேன் கணிஞ்சு தரேன், நீங்கள் விட்டுறீங்களா? ஆமாம் அப்படின்னா வாழைப்பழத்தை அப்படி தானே ஓகே. அதான் கொடுக்காங்க, அது கொடுக்கியா? நான் பார்க்குறேன். தின்னு நல்லா இருக்கா? திங்கிறதால அப்படி நல்லா இருக்கா?
அவ்வளோதாங்க, பொங்கல் முடிஞ்சிச்சு. காலையில் காவியப்பனு ஆட்டுக்கு பொங்கலுக்கு அடையாளமா. இப்போ அந்த தண்ணியை பூரா எடுத்து தொளிக்கணும். இப்போ அந்த தண்ணி எடுத்து தொளிச்சு விடுங்க ஆட்டுக்குள்ள போய். எடுங்க அப்படியே. லைட் அடிக்காதா. மூடி இப்படி இல்லாட்ட நீ எடுத்து அப்பா போகுது அது அங்கே வந்து வாழைப்பழம் பெரிய பாட்டை கொடுறா கொண்டு போய் சாப்பிட்றேன். பொங்கச்சோறு மத்தியானம் தான்டா தின்ட்டேன். இப்போ தின்னுங்க, சமைச்சிருக்கேன். போதும் போதும். புடிங்க பிரிப்பா அப்படியே இலையோட. அந்த வயலுண்ணா பெரியம்மா இங்கே உள்ள பெரியம்மாவுக்கு கொடுங்க. கடாரு இந்த கடாரு அவருக்கு கொஞ்சம் கொடுக்கணும். இந்த இலை இருக்குல்ல அதான் கொண்டு கொடுக்கணும். ஏன்னா என்ன ஏன்னா படையில் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். படையல் சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கு. கொஞ்சமாக எடுத்து நல்லா இருக்கு. கூடையில் இப்படி எடுத்து எடுத்து இந்த மஞ்சள் தான் கடைசியாக கூட்டு மேலே வைக்கணும். குட்டி கூட்டு மேலே. குட்டி கூட்டில் வச்சா தூக்கில் விழுந்துடுங்க. இந்த படுக்கிற கூட்டில்ப்பா அப்படி வச்சிடணும். அதெல்லாம் தூக்குனா கீழே விழுந்துடும். இது அப்படியே இருக்கிறதுண்ணா. இந்தா அவ்வளோதான். இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு வர வேண்டியது. அவ்வளோங்க, எல்லாம் முடிஞ்சுங்க. எல்லாத்தையும் அள்ளி பிடிச்சிட்டு இந்த வண்டி வந்துடுச்சு. எல்லாத்தையும் அள்ளி பிடிச்சாச்சு.